Hello friends, welcome to நம்ம சேனல் Anbudan Malar. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ மட்டனுக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ வந்து நம்ம கிச்சனில் மட்டனை வேக போட்டுட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணுவோம். வாங்க பாருங்கள். இப்போது நம்ம வந்து குக்கரை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் மட்டனை வந்து நான் வேக போட தான் செய்ய போகிறேன். அதனால் எண்ணெய் எதுவும் ஊற்றலை. ஜஸ்ட் நான் மட்டனை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல மஞ்சத்தூள் உப்பு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த கிளாஸ் லிட்டு போட்டு மூடி வச்சுருக்குறோம். அது ஸ்டீம் இது வழியாக வந்து அது கொதிச்சிச்சுன்னு தெரிஞ்சோடனே நம்ம ப்ரெஷர் குக்கர் லிட்டு போடலாம். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலுக்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிட்டடில் குக்கர். இது எல்லாருமே வந்து என்ன ரெசிப்பியில் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த குக்கரை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஸ்லைட்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இதை குக்கரை பற்றி ஒரு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸில் கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் லிட்டு போடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த லிட்டில் மெயினான ஃபீச்சர் என்னென்னா ஃபுல்லாக லாக் ஆகும். இதுக்கு கேஸ்கெட்டும் உண்டு, சிலிக்கான் கேஸ்கெட். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் லாக். இப்படி ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ லாக் ஆகிடுச்சு. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து மட்டன் வேக போகிறோம், ஹார்டான பொருளுங்கிறதுனால 2ல் வச்சுருக்குறோம். ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இந்த ரெட் பட்டன் இப்போ பாப்பப் ஆகுது. அது மேலே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இங்கே இதில் வெயிட் இருக்கிற இடத்துல ஸ்டீம் வரும். ஸ்டீம் வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸில் மட்டன் நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் குக்கரில் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டீம் வர ஆரம்பிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளேமை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் வந்து குக் ஆகிடும். 5 மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டீம் வந்துட்டுருக்குன்னு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஆனியன்ஸை சாப் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், நம்ம வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் சாப் பண்ண போகிறோம். இதுதான் ஹீலுக்ஸ் மேனுவல் ஃபுட் ப்ராசஸர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் இருக்குது. சர்ஜிக்கல் ஸ்டீலில் செஞ்ச பிளேட் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். 3 பிளேட் இருக்குது. இதை நம்ம வந்து இப்படி வச்சுட்டு இதுலேயே மேலே இருக்குது பாருங்கள், இந்த பிளேட் பக்கம் நம்ம ஆனியனை போட போகிறோம். இருக்கிறதுலே உயரமான பிளேட் பக்கம் போட்டால் வேகமாக சாப் பண்ணிடலாம். அடுத்தது இது மேனுவல் பார்த்தீங்களா, கரண்ட் இருக்கணும் இல்லைங்கிற பிரச்சனைலாம் இதுக்கு இல்லை.
வாங்க இப்போ நம்ம வந்து கிச்சனில் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து குக் ஆயிடுச்சு. இங்கே குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பட்டன் இங்கே பாப் ஆனது உள்ளுக்கு போயிடுச்சு. அப்போது ஸ்டீம் போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இப்போது குக்கரை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சுக்கா அடுத்த வேலை பார்க்கலாம். ஜஸ்ட் இவ்வளோ தான், குக்கர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம லிஃப்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சு. குக்கர் வச்சுருக்குறோம். இப்போ வந்து சுக்கா செய்ய போகிறோம். நான்வெஜ் சமைக்கச்சில் நீங்கள் வந்து கடுகுக்கு பதில் சோம்பு போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு, பெரிய ஜீரகம் சொல்லுவாங்கள்ல, சோம்பு, அது அதனால் எண்ணெய் தெரிக்கணும். உடனே லிட்டை வச்சு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ வந்து இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுக்கோன்னா 1/2 kg ஆனியன், அதை போடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு கூட வந்து எடுத்து வச்சுருக்கிறோம்னா வத்தத்தூளும் ஜீரகத்தூளும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும். இந்த வத்தத்தூள், மஞ்சள், ஜீரகத்தூள் பச்சை வாடை போன உடனே நம்ம மட்டனை ஆட் பண்ணி அது நல்லா ட்ரையாக வர்றது வரைக்கும் கிண்டணும். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், மட்டன் சேர்த்தாச்சு. மட்டன் சேர்த்த அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து பார்ப்போம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், வெங்காயமும் மட்டனும் எப்படி அழகாக சுருண்டு வந்துருச்சுன்னு. ஒரு 90% முடிஞ்சிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் ஈஸியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் திரும்ப வந்து உங்களுக்கு காட்டுறேன். சிம்மில் வச்சே நல்லா கிண்டணும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சுக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 கிலோ வெங்காயம் போட்டோம். பாருங்கள், அது எவ்வளோ நல்லா அழகாக வத்தி வந்துச்சுன்னு. முதல்ல போடச்சில் வந்து வெங்காயம் தான் தெரிஞ்சிச்சு, மட்டன் தெரியல. இந்த வெங்காயம் இவ்வளோ நல்லா சுருள கிண்டணும். அதான் ஒரிஜினல் சுக்கா. இது வந்து தூத்துக்குடியில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இது அம்மாவோட ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை மாதிரி புத்தம் புது வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் அன்புடன் மலர்.